சிறப்புரையாற்றுவார்கள். மரியாதைக்குரிய மாநில பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் வணக்கத்தை தெரிவித்து, எங்களது அண்ணன் புன்னகை மன்னன் ஐயா, வெளியில் இருக்கும் உறவுகள் தயவு கூர்ந்து உள்ளே வந்து இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே ஒரு மீட்டிங் நடக்குது, வெளியில ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு எல்லாம் உள்ள வாங்க. பூம்புகார் தந்த புன்னகை மன்னன் எஸ்பிஎன் அவர்கள் சொல்லுவாங்க அடிக்கடி, செட்டியாரெலாம் கெட்டிக்காரன், அவங்கள ஒன்று கிடைக்கிறதுனா ரொம்ப சிரமப்படணும், அறிவாளிகளை ஒன்று கூட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையும் அண்ணன் சொல்லுவார். அண்ணன்னா என்ன, வயது நல்ல அண்ணன் இல்லை, ஆற்றலால் அண்ணன், அன்பால் அண்ணன், அறிவால் அண்ணன், இயல்பால் அண்ணன், ஈகையால் அண்ணன், எதை வேணாலும் செய்வார் நமக்காக. அப்பேற்பட்ட தலைவர் இருக்கையில் நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா எப்பவுமே மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் முன்னேறவே முடியாது. அதுக்காகத்தான் சொல்கிறேன், இந்த தலைவர் இருக்கையில் நீங்கள் வெளியில் வந்துடுங்க. இதுக்கு இடையில் ஒன்று சொல்லணும். இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயத்த மாநாடை நடத்தினாங்க. அந்த ஆயத்த மாநாடை செட்டியார்கள்லேயே ரொம்ப சிறப்பாக நடத்தி முடித்ததுக்காக உங்களிடம் பணிவான வேண்டுகோள், மாநில தலைமை அனுமதியோட எல்லாரும் எந்திரிச்சு நின்று கரகோஷம் கிளப்பி அவங்களுக்கு நன்றி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கரகோஷம் செலுத்திய அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் நன்றி கூறி, இந்த பாராட்டு திருச்சியில் ஒழிக்கணும். அதுக்காக தான் இந்த கைதட்டு. எல்லாரையும் என்ன சொல்லி பேச சொன்னோம், மாநாடு எப்படி நடத்துறது அப்படிங்கிறத மட்டும் பேச சொன்னோம். எல்லாரும் எல்லா சப்ஜெக்டையும் வழக்கமாக பேசுகிறத பேசிட்டீங்க. நான் சொல்கிறேன், நான் மாநில பிரச்சார குழு செயலாளராக இருக்கிறேன், தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவராகவும் பணியாற்றுறேன். எனக்கு பாருங்கங்க 4 தாலுகா, ஒரத்தநாடு தாலுகா எங்கள் அண்ணன் இருக்கார், திருவோணம் தாலுகா, பட்டுக்கோட்டை தாலுகா, பேராவூரணி தாலுகா, 70 வில்லேஜில் செட்டியார் இருக்காங்க. 70 வேணும் எனக்கு. சாதாரணமாக ஆயத்த மாநாட்டுக்கு 15 வேணும் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். 15 வேன் கொண்டாந்தேன். ஒரு 20 கார் வந்துச்சு, பஸ்ஸில் வந்தாங்க, 2 வீலரில் வந்தாங்க. பக்கத்து மாவட்டங்கிறதுனால பஸ்ஸிலேயே நிறைய பேர் வந்துட்டாங்க. தெற்கு மாவட்டத்திலேருந்து குறைந்த 500 பேர் வந்தாங்க. இந்த 500 பேரை கூட்டுறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டோம். நீங்கள் மாநாடை ஈஸியாக எடுத்துகிட்டு போகாதீங்க. மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் வந்திருக்கீங்க, அதுக்காகத்தான் சொல்கிறேன். படை திரட்டணும்னா பணம் வேணும். பணம் இல்லாமல் படை திரட்ட முடியாது. தலைவர் சொல்கிறாரு பெருந்தன்மையா, பணத்தை பற்றி பேசாத, நம்ம ஆள் ஓடிடுவான்னு. ஓடுனா அப்படி எப்படி திருச்சிக்கு ஓடியாருது? நான் என்ன கேட்குறேன், நிதி சம்பந்தமாக நீங்கள் ரகசியமாக போடுங்க, தனியாக சொல்லுங்கள், எங்களுக்கு எதையோ முன்னாடியே அறிவிச்சிருங்க. ஆயத்த மாநாடு நடத்தினதையே கணக்கு முடிக்க இருக்கிறதுக்கு பொதுச் செயலாளருக்கு 2 மாதம் ஆயிடுச்சு. அவ்வளோ திணறி போயிட்டார். நிதி சாதாரண விஷயம் இல்லைங்க. நிதி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. மேடையில் இந்த 60 பேர் 100 பேரை 160 பேரை கொண்டாடுறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது. அதெல்லாம் நிதி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் திரும்ப சொல்கிறேன், எனக்கு 70 வில்லேஜில் செட்டியார் இருக்காங்க. 70 வில்லேஜுக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு. நாங்கள் ஆயத்த மாநாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். மணிகண்டன் சொல்லுங்கள், நீங்கள் நாங்கள் அவ்வளோ சிரமப்பட்டோம் இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு. அதனால் ஈஸியாக நினச்சிட்டு இந்த வாட்ஸ்அப்பை நம்பிக்கிட்டு நாங்கள் 1 லட்சம் பேரை கூட்டிடுவோம், 1.5 லட்சம். இன்றைக்கி எத்தனை பேரை கூப்பிட்ருக்கோம்? குருமூர்த்தி நான் எல்லாரையும் தான் கூப்பிட்டோம். நாங்கள் வந்திருக்கிறது 5 பேர் தான் வந்திருக்கிறோம். தயவு செய்து சொல்கிறேன், வாட்ஸ்அப்பை நம்பி சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்பாதீங்க. பணம் வேணும். சில பேரால் உழைக்க முடியும், பணம் கொடுக்க முடியாது. சில பேர் பணம் கொடுப்பாங்க, உழைக்க முடியாது. 2 ரகம் நம்மகிட்ட இருக்குது. பணம் கொடுக்க முடிஞ்சாலும் பணத்தை கொடுங்க. உழைக்க முடிஞ்ச நாங்கள் உழைக்கிறோம். சில பேர்கிட்ட உழைப்பு கம்மியாக இருக்கும், பணம் நிறையா இருக்கும். சில பேர்கிட்ட பணம் நிறையா இருக்கும், உழைப்பு கம்மியாக இருக்குது. மாற்றி மாற்றி செயல்பட நம்மகிட்ட ஆள் இருக்குது. அதனால் பணத்தை கொடுத்துட்டாவது நீங்கள் வீட்டில் இருங்க. நிதி வேணும். தலைவர் பணம் பண்ணணும்னு சொல்கிறாரு, எல்லோரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாருல்ல. நிதி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுங்க. எனக்கு கட்டாயம் 100 வேணும். திருச்சி மாநாட்டுக்கு எனக்கு கட்டாயம் தலைவர்கிட்ட இப்பயே கேட்குறேன். அவர் கொடுப்பாரோ இல்லை என்னை ஏற்படுத்திக்க சொல்லுவாரோ. 100 வேணும் இல்லைன்னா இப்படி 100 வேணுன்னா எத்தனை பேர் வருங்க? 2000 பேர் தான் வர முடியும்.
100 பேரில் 2000 பேர் தான் வர முடியும். நீங்கள் இங்கேருந்து இப்போ வந்து திண்டுக்கல்லுக்கு வந்துட்டு போயிட்டா மாநாடு ஜெயிச்சிட்டதா நினச்சிட்டா தப்பு. ஆயத்த மாநாடை பார்த்தீங்க எல்லாரும் எவ்வளவு சிரமப்பட்டு கூட்டினார் பொதுச் செயலாளர் உங்களுக்கு தெரியும். எனக்கு அவர் நேரடி உறவு, என்னுடைய ஆசான், என்னுடைய வழிகாட்டி, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவர். அதெல்லாம் அப்புறம் அவர் பட்ட கஷ்டம் நேரடியாக நான் பார்த்தேன். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், எல்லாரும் மாநாட்டுக்கு இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் 3 பேர் இருக்கிறோம்ல, எல்லாரும் உழைச்சா தான் ஜெயிக்க முடியுங்க. சும்மா இங்கே பேசிட்டு போயிட்டா ஜெயிச்சிட முடியாது. தயவு செய்து சொல்கிறேன், இப்போ கூட நாங்கள் 2 பஸ்ஸில் வர்றேன். நாங்கள் 2 பஸ்ஸில் எவ்வளோ பேர் வருவீங்க? 120 பேர் வருவீங்க. அது என்ன இப்போயே எஸ்டிமேட்டு 2 பஸ்ஸு எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்கள் 1,00,000 பேரை திருச்சியில் எப்படி கூட்ட முடியும் 2 பஸ்ஸில் வந்து? மாவட்டத்துக்கு 5000 நீ டார்கெட் வச்சா தான் 38 மாவட்டம். குறைஞ்ச டார்கெட், உனக்கு டார்கெட் வைக்கிறதுக்கே பயப்படுறிய. 5000 வை, 2000 வரட்டும், 1000 வரட்டும், சொல்றதுக்கே பயந்தா என்ன? சும்மா வாயால சொல்லிட்டு போகாதீங்கன்னு சொன்னா ஆர்வத்தை எப்படி உண்டு பண்றது? தயவு செய்து கேட்குறேன், எல்லாரும் மாவட்ட பொறுப்பாளர்களாக வந்திருக்கிறதுனால கேட்குறேன், தயவு செய்து டார்கெட்டை பெருசாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. யாரு காலில் வேணாலும் விழுவோம். கூட்டத்தை கூட்டணும்னா நம்ம ஆள் 1,00,000 20,000 பேரை போலீஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லி தெரியுமா? 20,000 பேர் கூட்டினா அது பெரிய கூட்டம்னு சொல்லுது. நீங்கள் சொல்கிறது 1,00,000 திருச்சியே குலுங்க. 1,00,000 கூட்டம்னு நம்பிக்கையாக இருங்க. பஸ்ஸில் கொண்டு வந்தீங்களா 120 பேரை கொண்டு வந்து என்னத்தை மாநாட்டை காட்டிட முடியும் நீங்கள்? அதனால் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், திட்டத்தை பெருசாக போடுங்க, நிதிக்கு வழி சொல்லுங்க, பணத்துக்கு வழி சொல்லுங்க, பொறுப்பாளர்களை நிறையா போடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி